பாண்டியன் இடிஞ்சு போயிருக்காரு. அவரால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு கோமதி செய்கிற சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆத்திரத்தையும் கோபத்தையுமே கொடுக்குது. ஏன் அப்படின்னா இவங்களே பல விஷயத்தை மறைச்சிருக்காங்கிறது தான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதை விட மோசம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தங்கமயில் அப்படிங்கிற கதாபாத்திரம். இன்றைக்கி எபிசோடில் அவங்கள பார்த்தா அதை விட இன்னும் ஆத்திரமும் கோபமும் வருது. ஸோ முதல்ல எடுத்தோன்னே இப்போ என்னென்னா பாண்டியன் ஒன்று யோசிச்சுட்டு இருக்காரு. எதிர்த்த வீட்டுக்காரங்க பேசினது, சக்திவேல் பேசினது, முத்துவேல் பேசினது, அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் யோசிச்சு அவருக்கு தூக்கமே வரல. என்னங்க ஆச்சு, ஏங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அவனுங்க பேசுகிறதெல்லாம் புதுசு இல்லை. எப்பயுமே நம்ம கல்யாணம் முடிஞ்சோடனே பேசியிருக்கானுங்க. திருப்பி ராஜியும் கதிரும் கல்யாணம் பண்ணிட்டு போது பேசியிருக்கானுங்க. ஆனால் இன்றைக்கி அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்பவே காயப்படுத்துச்சு. மற்றது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்தது, காதலால் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி என் மருமகளை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்க வச்சு அதில் தான் நான் வாழ்கிறேன்னு அவங்க சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா அவங்க அப்படி தான் யாரும் உளருவாங்க. அது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னு நமக்கு தெரியும் போது நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்படி என்னால் விட முடியல. இதை நிஜமாக யோசிக்க எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அது எப்படி அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? அது காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தை அப்படிங்கிறலாம் சொல்லிவிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க ரெண்டு பேரும் இதை சொல்லாமல் சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். இல்லை இதை வேணானா சொல்லியிருப்பேன் நான், தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, திருப்பி நாளைக்கு இப்போ ராஜி வேலைக்கு போவாங்கல்ல, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ அப்பயும் இதே மாதிரி அவர் சொல்லுவாராங்கிறது நமக்கு புரியல. அப்பயும் இதே வார்த்தையை சொல்லலாம்ல, சம்பாதிக்கிட்டு இது பண்ணுறீங்க, எங்கள் வீட்டு பொம்பளைங்களாம் நாங்கள் வேலைக்கு அனுப்பலங்கிறது ஏதோ பெருமை மாதிரி நல்ல விஷயம் மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஒரு சுயமரியாதை, தனக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், சுதந்திரம் இருக்கணும்னு ஒரு பெண் யோசிப்பாங்கிறத பற்றி கவலைப்படாமல். ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்கிற மாதிரி தெரில. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் இப்போ கோமதியை பார்த்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டியூஷன் எடுத்த போது உன்ட்ட சொல்லிட்டு தான் பண்ணாங்க, இப்போ இதை மட்டும் உன்ட்ட சொல்லாமல் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க என்கிட்ட சொல்லாமல் தான் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை என்கிட்ட மறைக்கிறியா, பொய் சொல்கிறியா, கூடி தானே பேசிகிட்டு இருப்பீங்க, எப்பயுமே உங்ககிட்ட தானே சொல்லுவாங்க. இல்லை எப்படி பார்த்தாலும் இந்த வீட்டில் தானே இருக்காங்க அவங்க, நான் கடைக்கு போயிடுறேன், நீ தான் வீட்டில் இருக்க, வீட்டில் இருக்கும்போது கூட அவன்கிட்ட பொய் சொன்னாங்க அப்படின்னா, ஆமாங்க கோச்சிங் கிளாஸை அதில் சேர்த்து விட போகிறேன்னா போனாங்க ரெண்டு பேரும் அப்படின்னா, இதெல்லாம் நம்புறபடி இல்லைங்கிறாரு. என்னங்க என்ன போய் சந்தேகப்படுறீங்களான்னா, நீ என்கிட்ட மறைக்கிறியோன்னு தோணுதுன்னு இவர் திருப்பி சொல்ல இவங்களுக்கு இன்னும் பெருசாக காயமான மாதிரி இருக்குது. நான் போய் உங்கள்கிட்ட மறைப்பனாங்கிறாங்க. தன்னோட பிள்ளையுடைய கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையை கம்ப்ளீட்டாக மறைச்சு தான் கணவருக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு விட்டவங்க தான் கோமதி. இப்போ வரைக்கும் புள்ள ராத்திரி பகலாக வேலை பார்க்குறதும் சனி ஞாயிறில் வேலை பார்க்குறதும்லாம் எதுக்காக அப்படின்னா இவங்க செஞ்ச ஒரு காரியத்தால். ஆனால் ரொம்ப நல்லவங்களாட்ட இவங்க பேசும்போது தான் நமக்கு கடுப்பாகுது. இந்த கோபத்தை எங்கே எடுத்துக்கா அப்படிங்கிறாங்கன்னா, ஒதுக்கி வைக்கிறாங்களாம் இப்போ ராஜியும் மீனாவையும். அதனால் அரசியை கூப்பிட்டு இனிமேல் நீ தான் சமைக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு காலையிலே கூப்பிட்டு வச்சு வெங்காயத்தினர் இருக்குங்கிறாங்க. அவங்க கண்ணு கலங்குமேனா அதெல்லாம் முடியாது அப்படின்னா, நான் எப்படிமா ஐஏஎஸ்க்கு படிப்பேன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது நீ தனியாக படிச்சுக்க, இப்போ நீ எனக்கு கூட தான் வேலை செஞ்சு தான் ஆகணும், இனிமேல் நீ தான் எனக்கு உதவி பண்ணணும், மற்றவங்களாம் யார்ட்டையும் நான் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அங்கே ராஜியும் மீனா என்கிட்ட பேசாமல் இருந்த இருக்காதீங்க, திட்ட கூட செஞ்சுருங்க அப்படின்னு திருப்பி ராஜி சொன்னாலும் உங்கள்கிட்டலாம் நான் பேச முடியாது, நீ இது வெங்காயத்தினர் இருக்குங்கிறாங்க அரசியை. நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் தாயேங்கிறாங்க. காஃபியை கொண்டு போய் அரசிகிட்ட கொடுத்துற சொன்னால், அரசி இப்படி 2 வேலை எப்படிமா செய்வேன் அப்படின்னா, நான் போய் கொடுத்து வரேங்கிறாங்க மீனா. எதுக்கு நீ கொடுத்த உடனே அவர் வேணாங்கிறதுக்கா காஃபியை? அவர் காஃபி கூட நிம்மதியாக குடிக்கூடாதா? அந்த மனுஷனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் விடுங்க அப்படின்னு இவங்க சொல்லி பார்த்தாலும் அதெல்லாம் இல்லை, உங்களை மன்னிக்கவே மாட்டேன். அவர் என்ன சந்தேகப்படுறாரு, உங்களை போய் நம்பி உங்களை மருமகளை மகள் மாதிரி நடத்தினால நான் பண்ண தப்பு தான், இனிமேல் உங்கள் வீட்டுக்குள்ளே கூடி பேசும்போது சந்தோஷப்பட்டேன், ஒன்றா இருக்கீங்க நீங்கன்ட்டு, ஒன்றா இருந்ததெல்லாம் குடும்பத்துக்குள்ளே சண்டையை மூட்டை தான் இப்போ தானே எனக்கு தெரியுது அப்படின்னு கோபமாக அவங்க பேசுகிறதோட இன்றைக்கி எபிசோடு அந்த ஒரு போர்ஷன் முடியுது. இன்னொரு போர்ஷனில் தான் நமக்கு இன்னும் கடுப்பேற்றுற விஷயமான தங்கமயிலுடைய வருகை. தங்கமயில் வந்தோடனே அந்த ஃபோட்டோவை பற்றி நம்மளை கேட்க மாட்டாங்கன்னு பயந்துகிட்டே உள்ளார வராங்க. உட்காந்த உடனே கரெக்டாக இப்போ பழனிவேல் கேட்டுறாரு, ஃபோட்டோலாம் பார்த்தோம்மா நல்லா இருந்துச்சுன்னே உங்களுக்கு புறையரிக்குது, சரி அதை விடுங்க அப்படின்ட்டு வந்து அப்பா ரொம்ப எதுவும் சண்டை போட்டாங்களா, வருத்தமாக இருக்கா அப்படின்னு சரவணன் கேட்க, யாரான்னா எதிர்த்த வீட்டுக்காரங்க அப்படின்னா, அவனுக்கு பேசுறது பழகினது தானே அப்படிங்க உடனே அவனுக்கு பேசுறதும் கரெக்டு தானே, அவனுக்கு அப்படி தான் கோவத்தை வச்சு தானே பேசுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தங்கமயில் அவங்கெல்லாம் பேசுறது நீங்கள் ஏன் மாமா மனசுக்குள்ளே வச்சுக்கணும், உங்களுக்கு தெரியாது உங்களை பற்றி, நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒரு காலம் வர மாதிரி நமக்கு ஒரு காலம் வரும், என்ன இருந்தாலும் இப்படி இந்த டியூஷன் எடுக்கிறது வேலைக்கு போகிற தப்பு இல்லை, ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு பண்ணணும், அதை பண்ணாமட்டால் தான் தப்பு. ராஜினி மீனா நீங்களாச்சும் சொல்லியிருக்கணும், உங்கள்கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்கிறா, நீங்கள் சொல்லியிருக்கணும், என்கிட்ட சொன்னால் நான் சொல்லியிருப்பேன், அவள் என்கிட்ட பேச மாட்டா, நீங்கள் பார்த்தீங்களா இதை போய் மறைச்சி மாமாவை எவ்வளோ சங்கடப்படுத்திட்டீங்க அப்படின்னு பேச மீனாவுக்கு அப்படியே கடுப்பாகுது. இந்த பேச்சை விட்டுறலாம் விடுங்க அப்படின்னு கோமதி சொன்னாலும் கூட இப்போ மீனாவுக்கும் கடுப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் தங்கமயில் நல்லா ஏற்றி விட்டாங்க, இவங்க செஞ்ச காரியத்தை மறைச்சி 25,000 ரூபாய்க்கு வேட்டு வச்சதை மறைச்சி அதை அடுத்து வெடிக்க போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.